வணக்கம். இன்று நாம் சமூக வலைதளங்களில் மிக தீவிரமாக பரவி வரும் ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி குறித்து மிக விரிவாகவும் ஆதாரத்துடனும் உண்மை நிலையை ஆராயப் போகிறோம். பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சர்ச்சைக்குரிய ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் இடம்பெற்றிருப்பதாக பரப்பப்படும் செய்திகள் எந்தளவிற்கு உண்மையானவை? இது குறித்து இணையதளங்களில் பல விவாதங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக அவரது பெயர் இந்த கோப்புகளில் 116 முறை குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இந்த தகவல் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வழக்கு என்பது உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மிகப்பெரிய குற்றவியல் விவகாரம். இதன் கோப்புகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சமீபத்தில் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்பட்டன. நியூயார்க் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி பல ஆண்டுகளாக ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இப்போது இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த கோப்புகளில் உலகின் பல முன்னணித் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பல பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது உண்மையானதுதான். இது மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த பட்டியலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் எங்கேனும் ஒரு முறையாவது இடம்பெற்றுள்ளதா? நாங்கள் செய்த ஆய்வின்படி விடை இல்லை என்பதுதான். பிரதமர் பெயர் 116 முறை அந்த கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் செய்தி முற்றிலும் தவறானது மற்றும் ஆதாரமற்றது. இந்த வதந்தி ஒரு திட்டமிட்ட தவறான பிரச்சாரத்தின் மூலம் கிளப்பப்பட்டது. தேடுபொறிகளில் மிக தவறான முறையில் தேடப்பட்ட சில தொடர்பற்ற முடிவுகளை சுட்டிக்காட்டி அதனை ஆதாரமாக பயன்படுத்தி இந்த வதந்தியை சமூக வலைதளங்களில் யாரோ ஒரு நபர் முதலில் பரப்பியுள்ளனர். இந்திய அரசாங்கம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவல்களை திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இது ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று அவை கூறியுள்ளன. பிரதமர் மோடி எப்போதாவது எப்ஸ்டீனை சந்தித்தாரா? இதற்கும் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்று இந்திய அரசு திட்டவட்டமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்துள்ளது. அவர்கள் இருவரும் நேரில் சந்தித்தார் என்பதற்கான எந்த ஒரு புகைப்பட ஆதாரமோ, பயண பதிவுகளோ அல்லது வேறு ஆவண ரீதியான சான்றுகளோ நீதிமன்றம் வெளியிட்ட கோப்புகளில் எங்குமே இல்லை. காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து இந்த விவகாரம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அவர்களால் இதற்கான நம்பகமான மற்றும் சட்டப்பூர்வமான ஆதாரங்களை இதுவரை பொதுவெளியில் சமர்ப்பிக்க முடியவில்லை. வெறுமனே அரசியல் உள்நோக்கத்துடன் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளைத் தவிர நீதிமன்ற கோப்புகளிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு உறுதியான தரவுகளும் இந்த சர்ச்சைக்கு ஆதாரமாக இல்லை. எப்ஸ்டீனின் தனிப்பட்ட விமானமான லோலிதா எக்ஸ்பிரஸ் பயணப் பதிவுகள் அனைத்தும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. அதில் எந்தவொரு இந்திய தலைவரின் பெயரும் இடம்பெறவில்லை. சர்வதேச அளவில் இயங்கும் ராய்ட்டர்ஸ் மற்றும் அசோசியேட்டட் பிரஸ் போன்ற முன்னணி உண்மை சரிபார்ப்பு நிறுவனங்களும் மோடி குறித்த இந்த செய்திகள் அனைத்தும் முற்றிலும் போலியானவை என்று உறுதிப்படுத்தியுள்ளன. இக்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதனையும் போலியாக உருவாக்க முடியும். எனவே புகைப்பட ஆதாரங்கள் என்று காட்டப்படுவதை எளிதில் நம்பிவிடாதீர்கள். ஒரு செய்தியை அடுத்தவருக்கு பகிரும் முன் நாம் அதன் உண்மைத்தன்மையை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்ப்பது நமது அடிப்படை பொறுப்பாகும். இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ பிரிவான BIB உண்மை சரிபார்ப்பு பிரிவு இத்தகைய ஆபத்தான வதந்திகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களுக்கு உரிய விளக்கங்களை அளித்து வருகிறது. செய்திகளின் மூலத்தை சரிபார்க்கவும், அவை வெளியிடப்பட்ட தேதியை உறுதிப்படுத்தவும் மற்றும் பல்வேறு நம்பகமான ஊடகங்களில் அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்க்கவும் எப்போதும் மறக்காதீர்கள். தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகள் சமூகத்தில் தேவையற்ற அச்சத்தையும் தேசத்தின் நற்பேருக்கு களங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டியது அவசியம். இது ஒரு திட்டமிடப்பட்ட அவதூறு பிரச்சாரமா என்ற கோணத்தில் இந்திய சைபர் குற்றப்பிரிவு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தற்போது விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் என்பவை எப்போதுமே மாற்ற முடியாத உண்மைகளை பிரதிபலிக்கும். அந்த ஆவணங்களில் பிரதமர் மோடியை பற்றிய எந்த ஒரு எதிர்மறை குறிப்பும் கிடையாது. இந்த விவகாரத்தில் உண்மையாகவே தொடர்புடைய நபர்களின் பட்டியல் ஏற்கனவே சர்வதேச ஊடகங்களால் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுவிட்டது. அந்த பட்டியலில் மோடியின் பெயர் எங்கும் இல்லை. ஆரோக்கியமான அரசியல் விவாதங்கள் எப்போதும் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். ஆதாரமற்ற வதந்திகள் ஒருபோதும் நம்பகமான தரவுகளாக மாற முடியாது என்பதை நினைவில் கொள்வோம். சுருக்கமாகச் சொன்னால், பிரதமர் பெயர் இடம்பெறவில்லை, சந்திப்பு நடைபெறவில்லை மற்றும் எவ்வித ஆதாரமும் காங்கிரஸ் கட்சியால் நிரூபிக்கப்படவில்லை என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. எதிர்காலத்திலும் இத்தகைய போலிச் செய்திகள் வர வாய்ப்புண்டு. நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருந்து உண்மைத் தகவல்களை மட்டுமே நம்பி அடுத்தவர்களுக்கு உரக்கச் சொல்வோம். இந்திய அரசு தனது விளக்கத்தில் கூறியது போல உண்மை எப்போதும் வலிமையானது. இத்தகைய ஆதாரமற்ற வதந்திகளை புறக்கணிப்பதே சிறந்த வழியாகும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. நமது தேசத்தின் கௌரவத்தையும் நற்பெயரையும் காக்க நாம் அனைவரும் ஓரணியில் நின்று இத்தகைய வதந்திகளை முறியடிப்போம். எப்போதும் விழிப்புடன் இருப்போம்.
நன்றி. இந்த உண்மைச் சரிபார்ப்பு செய்தித் தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றுமொரு உண்மைச் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.